அப்படி பாடுவார். நான் இங்கே வந்து உட்காந்தோன்னே இந்த முன்னால் பெரிய மாலம் ஒரு 10 பேர் உட்காந்துருந்தாங்க. அதில் ஒரு 5 பேர் எந்திரிச்சு போனாங்க. எனக்கு வந்து உட்காந்தோன்னே எந்திரிச்சு போகிறாங்களே ஐயா, நம்ம சகினமே சரியில்லையே, உட்காந்தோன்னையா எந்திரிச்சு போகணும், கொஞ்ச நேரம் பேச்சை கேட்டுட்டாவது எந்திரிச்சு போகலாமேன்னு நினச்சேன். ஆனால் போயிட்டு திருப்பி வந்து உட்காந்தாங்க பார், அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை. கிளம்பிட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டேன். கிளம்பலையா, நாங்கள் இங்கேயே தான் இருப்போம், திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு நாங்கள் எங்கும் போக மாட்டோங்கிறதுக்கு அவங்க வந்து திருப்பி உட்கார்ந்தது தான். அதனால தான் நான் மதுரையில் ஒரு தடவை பேசுகிறப்ப சொன்னேன், யாராவது இடையில எந்திரிச்சு போகிறதா இருந்தால் தனித்தனியாக போங்க, கொத்து கொத்தாக புறப்பட்டுறாதீங்க அப்படின்னு. அதில் ஒரு கிழவி எந்திரிச்சு 30 பேர்த்த கூட்டிகிட்டு போயிடுச்சு. வேறு ஒன்றும் சொல்லலை. வாங்கடி, அவன் தான் வாரம் வாரம் வாரான்ல டிவியில், அப்பப்போ கேட்டுக்கிருவான் பார்த்துக்கிருவான், ஒரு ஆம்பளை வேச்சிக்கிட்டு இருந்தால் விடிய விடிய பல்ல காட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாளுங்க, எந்திரிங்கடி அப்படின்னுச்சு. அந்த கிளவியை ஃபாலோ பண்ணி 300 பேர் போயிடுச்சுங்க. நான் 20 வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த கிளவியை மதுரை ஏரியாவில்.